கடும் வெயில் தாக்கத்தால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். அன்பழகன், இந்த வெயில் தாக்கத்தால் எந்தெந்த காய்கறிகளின் விலை எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது? வியாபாரிகள் சொல்வது என்ன, வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் சொல்வது என்ன, சொல்லுங்க. மோகன், இந்த கடுமையான வெயில் தாக்கத்தில் வரத்து குறைவாக தான் இருக்குது. ஏன்னா காய்கறி விலை அதிகம். நேற்றே பார்த்தோன்னா இந்த தக்காளி விலை, குறிப்பாக நம்ம இந்த தக்காளி இங்கே நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் கம்மியாக இருந்தது. இன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல தக்காளியே கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிது. திடீர்னு 20 ரூபாய்க்கு அதிகரித்து விற்கிறது. அதுபோல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 25 ரூபா முதற்கொண்டு விற்பனை செய்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் வாங்குவதற்கும் ஆள் இல்லை. ஆனாலும் வரத்துக்கு பின்னால் நிறைய விலை ஏற்றமாக இருக்குது. பொதுவாகவே வணிகர்களும் சரி, வியாபாரிகளும் சரி, ஒட்டுமே வாங்குகிறோம் எல்லாம் பாதிப்புறோம். இது கூட நம்ம அந்த வணிகர்களுக்கு நம்ம ரவி இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். இப்போ நீங்கள் இந்த தக்காளி விலையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக கம்மியாக இருந்தது. திடீர்னு இன்றைக்கி பார்த்தா 50 ரூபா உயர்றது காரணம் என்ன? இல்லை, கடந்த 4 நாளாக இல்லை, கடந்த 4 மாதமாக கோயம்பேட்டினோட நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. வரக்கூடிய வண்டி வாடகைக்கு கூட விற்க முடியாத நிலை இருந்தது. விவசாயிகளுக்கு ஒன்றுமே கிடைக்காத நிலைமை இருந்தது. இன்றைக்கி சூழ்நிலைக்கு இன்றைக்கி ஒரு 2-3 நாளாக பரவாயில்ல. காரணம் என்னென்னு சொன்னோம்னாச்சுன்னா, வரத்து குறைஞ்சி, இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே வரத்து குறைஞ்சதுனால இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லமான நிலை இருந்தது கோயம்பேட்டில். இங்கேயே மொத்த வணிகம் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபா கிலோ இருக்குது. சில்லறையில் அங்கே வெளி மாவட்டத்தில் இன்றைக்கி கண்டிப்பாக 50 ரூபா விற்கும். ஆன்லைனில் கூட 50 ரூபா 60 ரூபா விற்றுக்கிட்டு இருப்பாங்க தக்காளியை. வணிகர்களுடைய சின்ன சின்ன கடைகளெல்லாம் 50 ரூபா நல்ல தக்காளி விற்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக எதனால் தக்காளி விலை தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் தக்காளி விலை வந்துக்கிட்டு இருந்தது. இந்த ஒட்டஞ்சத்திரம், தேனி, தேவாரம், பழனி, நம்ம ராயக்கோட்டை, தருமபுரி, ஒசூர், இந்த லைனில் எல்லாமே, கிருஷ்ணகிரி லைன்லலாம் தக்காளி வந்துக்கிட்டு இருந்தது. தக்காளி அறவே அங்கெல்லாம் சுத்தமாக இல்லை. அந்த வெயில் தாக்கத்தினால இப்போ வந்துக்கிட்டு இருக்க தக்காளிலாம் கர்நாடகா, ஆந்திராவில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் விலை ஏற்றமாக தான் காணப்படும். விலை ஏறுங்கிற நிலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பொதுவாக இது மட்டும் இல்லாமல் எல்லா காய்கறிகள்லாம் உச்சத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் பீன்ஸ் 130 ரூபா மொத்த விலைக்கே இங்கே மார்க்கெட்டில் விற்கிது. கேரட்டு, நல்ல கேரட்டு 50 ரூபா இன்றைக்கி இங்கே மார்க்கெட்டில் மொத்த விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்குது. எல்லா பொருளுமே 40 ரூபா 50 ரூபா தான். காய்கறி பொறுத்தளவில் எல்லா காய்கறியும் டிமாண்டாகவே இருக்குது. கிடைக்கலங்கிற ஒரு நிலை இப்போ இருக்குது. 4 மாதமாக காய்கறியும் கம்மியாக இருந்தது, தக்காளியும் கம்மியாக இருந்தது, வெங்காயமும் கம்மி, உருளையும் கம்மி. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பொதுமக்களுக்கு ஈஸியாக ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய பொருளும் பார்த்தா உருளைக்கிழங்கும் வெங்காயமும் கொஞ்சம் நார்மலான விலையில் இருக்குது. இங்கே மொத்த மார்க்கெட்லேயே விலை பார்த்தீங்கன்னா 18 ரூபா 17 ரூபா இருக்குது. வெளி மாவட்டத்தில் ஒரு 25 ரூபா 30 ரூபா விற்கும். இதுதான் அந்த நிலமை. இது தக்காளி இருந்தாலும் காய்கறி இருந்தாலும் இன்னும் 2-3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு கண்டிப்பாக விலையேற்றமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வாங்குறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, இருக்கிற காய்கறிகளை எப்படி அவங்க இது விற்பனை செய்கிறீங்க? நீங்கள் இப்போ எப்படி மக்கள் எந்த அளவுக்கு வாங்க வந்துட்டுருக்காங்க? போவீங்க இல்லை, இப்போ விலை அதிகம், உச்சக்கட்டத்தில் கிடைக்கல, பொருள் கிடைக்கல. ஆனால் இந்த டிமாண்ட் எதனால் அப்படிங்கிற சொன்னோம்னா, வெயில் தாக்கம் தான் ஃபஸ்ட்டு. உற்பத்தி கம்மியானோன்னே விலையேற்றம் அதிகமாகிடும். தாராளமாக கிடைக்கணும். எல்லா ஸ்டேட்டுக்கும் தேவைப்படுது. ஆனால் வரக்கூடிய ஸ்டேட் என்னென்னா, கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து வரதுனால எல்லா இடத்துக்கும், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தேவைப்படுது, கேரளாவுக்கு தேவைப்படுது, அந்த பக்கம் பார்த்தா மத்திய பிரதேசம் தேவைப்படுது. அதனால தான் விலையேற்றம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல வகைகளை பார்த்தீங்கன்னா, சென்ற வருடம் பார்க்கும்போது தர்பூசணிலாம் 5 ரூபா 10 ரூபா விற்றுது. இந்த வருஷம் ஒரு 20 ரூபா 22 ரூபா மொத்த விலைக்கு தர்பூசணியில் விற்க ஆரம்பிச்சிச்சு. சாத்துக்குள்ளே 80 ரூபா விற்கிது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம்னா, மாம்பழம் கொஞ்சம் பரவாயில்ல, புதுசாக வரத்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு 80 ரூபா 70 ரூபா கிலோ இங்கே விற்கிது. 100 ரூபா சில்லையில் விற்றுக்கிட்டு இருக்கும் மாம்பழம். கொஞ்சம் பரவாயில்லாமல் நிலம் இருக்குது. எல்லா பொருளுமே 50 ரூபாய்க்கு மேலே தான் காய்கறி. தக்காளி போட்டோம்னாலும் இன்றைக்கி 50 ரூபா வெளிமாட்டில் விற்கும். இதே நிலை விற்கும். இப்போ வெயில் தாக்கத்தால் ஒரு குறிப்பிட்ட பழங்கள் ரேட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காய்கறி பார்த்து அந்த வெள்ளரிக்காய், இந்த நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகள்லாம் இருக்கனால அதெல்லாம் எந்த ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது? நீர் சத்தில் இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, முள்ளங்கி இருக்குது, சவுச்சோ இருக்குது. இதெல்லாம் நீர் சத்தான காய்கறிகள். இதெல்லாம் மொத்த விலைக்கு 30 ரூபா 35 ரூபா மார்க்கெட்டில் விற்கிது. இது எப்போவுமே வட அந்த நீர் சத்துக்கள் விலையேற்றம் வருதுன்னா உடனே இந்த காய்கறி தான் கொஞ்சம் அதிகமாக விற்கும். அதோடைய நிலை தான் இன்றைக்கி 30 ரூபா 35 ரூபா விற்றுக்கிட்டு இருக்குது. அதில் பொதுவாக இந்த ரேட்டு இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வெரைட்டியாக தக்காளி இருந்தது. இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி சின்ன தக்காளியெல்லாம் இது என்ன ரேஞ்சுக்கு இருக்குது? இந்த மாதிரி அதாவது மீடியம் தக்காளி இதெல்லாம் ஒரு 3 மாதம் போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்குறதுக்கே ஆள் இல்லை. இந்த தக்காளியெல்லாம் வாங்குறதுக்கே ஆள் இல்லை. அந்த நிலை இருந்தது. காரணம் நல்ல தக்காளியாக 10 ரூபா 5 ரூபாய்க்கு மேலே விற்காமல் இருந்தது.
இப்போ 4 நாளாக விற்றுக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில். இந்த தக்காளி இன்றைக்கி இந்த மார்க்கெட் நிலவரத்தில் 25 ரூபா 30 ரூபா விற்றுது இன்றைக்கி நிலைமைக்கு. நல்ல தக்காளி 40 ரூபா விற்றுது. வெளி மார்க்கெட்டில் இது 40 ரூபா விற்கும், அது 50 ரூபா விற்கும். இது இப்போ வந்து இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இதெல்லாம் வரப்போய் இப்போ இது காரணம் ஒரே காரணம் தாங்க, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உற்பத்தி குறைஞ்சிச்சு. குறிப்பாக மோகன் சொன்னது போல் வெயிலின் தாக்கத்தால் வந்து உற்பத்தி குறைஞ்சதுனால காய்கள் வரத்தும் குறைஞ்சதுனால தான் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து கண்கூட பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தோம்னா அதிக அளவு இந்த உருளைக்கிழங்கு ஒரு குறிப்பிட்ட காய்கறிகள் மட்டும்தான் அதிக அளவு கிடைக்கிது. மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டிமாண்ட் வந்து அது இருக்க தான் செய்யுது. அதற்கு தகுந்தாற் போல் அது பொதுமக்கள் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் உற்பத்தி வந்து குறைவாக இருக்குது. காரணம் தண்ணீர் இல்லாததாலையும் சரி, இந்த வெயில் தாக்கத்தால் வந்து இருக்குது. ஸோ அதனால் சொன்ன மாதிரி இவங்க இருக்கக்கூடிய பொருட்களை வந்து ஒரு எப்போதும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த தக்காளிலாம் இன்றைக்கி 25 ரூபாய்க்கு இருப்பதாக தான் சொல்கிறாங்க. அன்பழகன், குறிப்பாக கோடைக்காலமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போவே இந்த அளவுக்கு விலையேற்றம் இருக்குது அப்படின்னா இன்னும் வருங்காலத்தில் அது எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்கக்கூடிய சூழலில் இதுக்கு ஒரு தீர்வா, குறிப்பாக இந்த காய்கறிகள் வரத்து குறைவது, இல்லை விவசாயத்தின் பொழுதே அந்த குறைவாக தான் பயிரிட முடியுது, இல்லை விவசாய விளைச்சல் வருது அப்படின்னா அதற்கு மாற்றாகவோ, இல்லை விளைச்சல் அதிகமாக இருக்கிறப்போ அந்த பதப்படுத்தி காய்களை வைத்து இந்த மாதிரியான நேரங்களில் பயன்படுத்துவதற்கோ அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு வியாபாரிகளும் விவசாயிகளும் கோரிக்கை வைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டோரேஜ் விஷயம் நமக்கு என்ன இப்போ சொன்ன மாதிரி வெயில் தாக்கம் இப்போ தான் ஆரம்பிக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மே ஜூன்லாம் நிறைய இருக்கும். இந்த சூழல் இப்போவே வந்து இந்த காய்கறியுடைய விலையேற்றதுனால வரக்கூடிய மற்ற நாட்களில் வந்து எந்த மாதிரி இருக்கும், இந்த காய்கறி இப்போ அந்த உற்பத்தி குறைவாக இருக்கும் பொழுது அந்த ஒரு சில இடங்களில் இந்த பதுக்கல் வேலையெல்லாம் நடக்கும்ல. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதே மாதிரி கவர்மெண்ட் என்ன ஸ்டோரேஜ் என்ன பண்ணணும், ஒரு சில பொருட்களை வந்து நம்ம பாதுகாக்க நீங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அரசாங்கத்திடம் வந்து என்ன கோரிக்கை வைக்க போகிறீங்க, இதற்கான மாற்று ஏற்பாடு என்னவா இருக்கும்? இல்லை, தமிழக அரசுக்கு எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பினுடைய மாநில தலைவர் குளத்து ரவியாக நான் சொல்லக்கூடிய விஷயம், ஒவ்வொரு பகுதியிலையும் விவசாயிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். விவசாயிகளுக்கு மானியம், கரண்டு இதெல்லாம் பெரிய அளவில் அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விவசாயம் அதிகமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மிக செழிப்பான பூமினா தமிழ்நாடு தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியாவிலே முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு தான். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை கொடுக்க தவறிடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், போனீங்கன்னா விவசாயிகளை நெல்லுலாம் ரோட்டில் கிடந்தது. அது மாதிரி இந்த காய்கறிகள் வந்து உற்பத்தி ஆகும்போது அதெல்லாம் நல்லா ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய பகுதியில் இப்போ இன்றைக்கி ஒரு நாள் தாங்கக்கூடிய காரில் ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம், 3 நாளைக்கு வச்சுக்கலாம். அரசே இலவசமாக ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். நிறைய விவசாயிகள் முதல்ல போட்டுட்டு அந்த கைக்கே சேராமலாம் இருக்குது. அந்த நிலையெல்லாம் மாற்றினா அரசு ஒரு நாள் உட்காந்து அந்த அரசு அதிகாரிகளை இயக்கணும். அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு இங்கே வாங்க, இந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அதுக்கூட அதிகாரிகளை கூப்பிட்டு இப்படி வாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், ஸ்டோரேஜ் போடுங்க, இது 2 நாளைக்கு தாங்க, 3 நாளைக்கு தாங்க, ஒரு நிலையை எடுத்து காட்டணும். குறிப்பாக காய்கறியை பொறுத்தளவில் ஸ்டோரேஜ் வைக்க முடியாது, பழம் கொஞ்சம் வைக்கலாம். காய்கறி வேணால் ஒரு 2 நாள் ஒரு நாள் தாங்குற அளவுக்கு ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் அந்த பகுதியில். ஆனால் உற்பத்தி ஆகிற பொருளை உடனடியாக கொண்டு வர்றதுக்கூடியதில் ஒரே ஒரு விஷயந்தாங்க, தொடர்ந்து விவசாயிகளுக்கு இலவசமாக டோல் கொடுக்கணுங்க. டோல் கொடுத்தோம்னாலே அவங்க விவசாயிகள் பொழைச்சிக்குவாங்க. இதெல்லாம் ஈஸியான வேலை. மருத்துவத்துக்கு எப்படி இலவசமாக கொடுக்குறோம், ஒரு எம்எல்ஏக்கு இலவசமாக இதை கொடுக்குறோம், டோலை கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு டோலை இலவசமாக கொடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. என்றைக்கு நான் இப்போ இந்த நேரத்தில் வெயில் காலங்களில் வந்து பொதுமக்கள் எந்த மாதிரி இந்த காய்கறிகள் உபயோகித்து எந்த மாதிரி பண்ணணும்? பொதுமக்கள் வந்து காய்கறி வந்து எப்போவுமே வெயில் அடித்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம்னா குளுமையான பொருளை தான் தேடுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்தால் பொல்லங்காய், பீர்க்கங்காய், சவுச்சோவு இந்த மாதிரி காய்கறிகளை உடனே தேடி வீட்டில் அதுதான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். கோல்டு நேரத்தில், மழை நேரத்தில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சரியாக வராது. இதை பயன்படுத்தும். அதனால் இந்த உச்சத்துக்கு விலை ஏறும். குறிப்பாக காய்கறியை நல்லா சாப்பிட்ணும். அப்போ இந்த நேரத்தில் வெயில் நேரத்துலலாம் மாமிசங்கிற பொருள்கள்லாம் தவிர்த்துக்கிட்டு காய்கறி நிறைய சாப்பிட்டு மோர் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பொதுவாகவே எப்போவுமே அந்த விஷயம் பண்ணோம். தக்காளிலாம் ஏற்கனவே இப்போ 4 மாதமாக குறைஞ்சி விலை ரொம்ப கம்மியாக இருக்கிற நேரத்தில் நிறைய வீட்டிலலாம் ஊறுகாலாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஏற்கனவே மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து அதை என்ன செய்யணும்னு சொன்னோம்னா விலை கம்மியான நேரத்தில் உடனே பண்ணி அதை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். குறிப்பாக அவர் சொன்ன விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா, அந்த டோல், அந்த சுங்கச்சாவடிகளில் அதாவது விவசாயிகளுக்கான அந்த பொருட்களுக்கு அந்த கட்டணம் வசூலிக்கக்கூடாதுன்னு தான். ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போது சட்டமன்ற உறுப்பினர், அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் டோல் ஃப்ரீயாக இருக்கும்போது விவசாயிகள், ஊருக்கே உணவளிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த சுங்கச்சாவடியில் வந்து இலவசமாக அதை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் என்பது அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. மோகன்,
குறிப்பாக கோயம்பேடு காய்கறி சந்தையில் எந்த அளவிற்கு காய்கறிகளின் விலை இருக்கிறது, விலை உயர்வுக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் வணிகர்களின் கருத்துக்களையும் பதிவு செய்ததற்காக, அவர்களின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி அன்பழகன்.